ஒரு வாகனத்தின் மீது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பின்னே அமர்ந்திருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதே என்று அழைத்தார்கள். அதுக்கு அவர், இதோ உள்ளேன் இறை தூதர் அவர்களே, கட்டுப்படுவதை பெரும் பேராகவும் கருதுகிறேன் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். திரும்பவும் முஆதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இதோ உள்ளேன் இறை தூதர் அவர்களே, கட்டுப்படுவதை பெரும் பேராகவும் கருதுகிறேன் என மீண்டும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். இவ்வாறு 3 முறை கூறப்பட்டது. பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, தன் உள்ளத்திலிருந்து உண்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமில்லை என்றும் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்றும் உறுதியாக நம்பும் எவரையும் அல்லாஹ் நரகத்திற்கு செல்ல விடமாட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரே, இச்செய்தியை நான் மக்களுக்கு அறிவித்து விடலாமா என்று கேட்டார்கள். அவர்கள் மகிழ்ந்து போவார்களே என்று முஆத் கேட்டதற்கு, அவ்வாறு நீர் அறிவிக்கும் அச்சமயத்தில் இது மட்டும் போதுமே என்று அவர்கள் மற்ற அமல்களில் செய்யாமல் அசட்டையாக இருந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதன் பிறகு கல்வியை மறைத்த குற்றத்திலிருந்து தப்புவதற்காக தம் மரண தருவாயில்தான் இந்த ஹதீஸை முஆத் ரலி அறிவித்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 128வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.